ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி நம்ம பார்க்க போறோம்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் த ஐஸ் 2022 இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதையில நான் கான்செப்ட் என்னன்னு சொல்ல போனா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம நாட்டோட எல்லை பரப்பை எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம நாட்டோட எல்லைக்கே போய் இது நம்ம நாட்டோட இணைஞ்சிருக்கா இல்லை அந்த பக்கத்து நாட்டோட இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்ம பார்டரை பிரிப்போம். ஆனால் இதுவே 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட நிலப்பரப்பை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தனியாக அங்கே மக்கள் யாராவது ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சு இது நம்ம நாட்டோட இணைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவா அவங்க க்ரூ மெம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க நாட்டோட எல்லை பரப்பு எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இவங்க க்ரூ மெம்பர்ஸோட கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு செக் பண்ணும்போது இவங்க ஒன்று தெரியுது என்னன்னா, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நாட்டுக்கு சொந்தமே இல்லாத ஒரு தீவு, அது தீவுன்னு தான் சொல்றாங்க. அந்த தீவு வந்து இது எங்களோட இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க சொல்றது உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தரே போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரணும். ஸோ அந்த வேலையை பார்க்கறதுக்காக தான் இந்த படத்தோட ஹீரோவா அவங்க க்ரூ மெம்பரும் போயிருப்பாங்க. அலபாமா அப்படிங்கிற ஒரு ஷிப் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் பிரதேசத்தில் மாட்டிக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் போக முடியாது, நம்ம வந்து இந்த ஸ்லெட்ஜை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக், அது தீவே கிடையாது, அது பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன்லாண்டு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ போயிருக்காரு. ஸோ கடைசியில் அதை கண்டுபிடிச்சி அவங்க நாட்டில் கொண்டு போய் அதை சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு ஸ்டோரியாகவே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக நான் போட முடியும். சரி வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த பனிசருக்கு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக தள்ளிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா தான் தெரியுது இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஏன் இவ்வளோ வேகமாக அந்த வண்டியை தள்ளிட்டு வந்துட்டுருக்காருன்னா, ஏன்னா அவர் கூட வந்து ஒரு க்ரூ மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலில் செமையாக அடிபட்டிருக்கும், அதாவது ஐஸில் ஃப்ரோஸ் ஆகிருக்கும். ஸோ அவரால் நடக்க முடியாது, அவர் காலுக்கு ஏதோ ஒன்று ஆயிருன்னு சொல்லி அவர் வேகமாக அவரை காப்பாற்றுறதுக்காக அவரோட போட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்கே ஒரு பெரிய போட்டை காமிச்சிட்டு இருக்காங்க, அலபாமா அப்படிங்கிற ஒரு போட்டை. ஸோ அந்த போட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் உறைஞ்சு அப்படியே தண்ணியில் கிடக்குது. ஸோ முதல்ல இது கடலாக தான் இருந்திருக்கும் போல, இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்தனால உறைஞ்சிருக்கு. ஸோ அதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துருக்காரு. ஸோ இவங்களாம் பார்த்துட்டு கேப்டன் ரிட்டர்ன் ஆகிட்டாரு, கேப்டன் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் காலில் செமையாக அடிபட்டிருக்கு, ஸோ உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், உடனே போட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து விளக்கில் சூடு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட கால் விரல வெட்ட போறாருன்னு தெரியுது. ஸோ அப்படி வெட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விஸ்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் காலையும் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட கால் விரல வெட்டி எடுத்துறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆயிருது. இப்போதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க அகேன்ஸ்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. ஸோ அவங்க குரூப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வராரு. ஸோ வாங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீரோ நமக்கு செட் ஆகலைங்க, நம்மளும் கேப்டனையும் கூப்பிட்டுக்கலாம், கேப்டன் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கேப்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜெனரல் எல்லாரும் என்ன பாருங்க அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்த ஒயின் கிளாஸை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் கிளாஸை மேலே தூக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க நான் இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இல்லாமல் இந்த வேலையை நமக்கு கொடுத்து இந்த யாருமே இல்லாத இந்த பனி பிரதேசத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்ச டென்மார்க் எக்ஸ்பெடிஷனுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த குரூ மெம்பர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, கேப்டன் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கேப்டன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, ஆனால் அங்கே மறைஞ்சு போனவங்களை என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்திருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஸோ நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு டைரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ இந்த டைரி யாரோட இதுனா, நமக்கு முன்னாடி ஒரு டீம் போயிருப்பாங்களே அந்த டீம்ல இருந்த ஒரு க்ரூ மெம்பரோட தான் இது. ஸோ இந்த டைரியில் என்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருக்குன்னா, அந்த அமெரிக்கா கிளைம் பண்ற ஒரு தீவுன்னு சொல்றாங்களே அது அவங்களோட இதே கிடையாது, நம்மளோட நாட்டோட சேர்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காராமா. அதுதான் ஃபைனல் ரெக்கார்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கெயின் அப்படிங்கிற ஒரு இதில் பதுக்கி வச்சிருக்காரு. ஸோ அப்படி சொல்லும்போது கெயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூ மெம்பர்லேயே இருக்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு. ஸோ இவர் தான் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கெயின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கூகுள்ங்கிற குட்டிச்சாத்தான என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். A cairn is a pile of stones that's built for a purpose, such as to mark a boundary, a burial site, or as a memorial. Cairns are often conical in shape and are usually built on high ground. cairn நில அடையாள கட்டுவை
அதாங்க கூகுள் இதுதான் சொல்லுது. ஸோ எளிமையாக சொல்ல போனால் அதாவது ஒரு அடையாள குறியீடு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்து இவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கல்லை வச்சு அடுக்கி வைப்பாங்க. ஸோ இதுதான் அவர் கூட இருந்த இன்னொரு க்ரூ மெம்பர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஸோ அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட. ஸோ இங்கே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ கைஸ் நான் இதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், என்கிட்ட அந்த இடத்துக்கு போகிறதுக்கான மேப் கூட அந்த டைரியோட சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வது டைம் போய் அந்த இடத்த நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்ன உடனே இன்னொரு க்ரூ மெம்பர் என்ன கேட்குறாருன்னா, ஸோ கேப்டன் நீங்கள் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, காய்ஸ் நம்ம இதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், இந்த வேலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வேலையை இதுதான் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க காய்ஸ், இதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ப்ரூஃப் பண்ணலன்னா நம்மளோட நார்த் கிரீன்லேண்ட் நம்ம விட்டு போயிடும், அப்புறம் அமெரிக்கா கிளைம் பண்ணது உண்மையான ஆயிரும், இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பாருங்க என்னால் ஜாகர்சனையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதாவது ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல, அவர் கூட காலில் விரலை வெட்டி எடுத்திருப்பாங்களே, ஸோ அவர் தான் சொல்கிறாரு. கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இப்போ தனியாக போக முடியாது, ஸோ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என் கூட யார் இப்போ வாலண்டியராக ஒருத்தர் வரப்போறா, யார் அந்த லக்கி பர்சன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யாருமே முன் வர மாதிரி தெரியல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க. ஸோ கேப்டனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆயிடுது. ஸோ அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ அந்த ஷிப்லேயே இருந்த ஒரு க்ரூ மெம்பர் கேட்குறாங்க, யாராவது வாலண்டியராக போகிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒரு க்ரூ மெம்பர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன விளையாடுறியா, ஜோகர்சனோட ஃபீட்டை பார்த்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஐஸ் கட்டினால அவன் காலோட விரலையே எடுக்க வேண்டிய நிலைமையாக போச்சு, நான்லாம் போக முடியாது, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் நான் என் ஃபேமிலியை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த செகண்ட் ஹீரோன்னு சொன்னார்லங்க படத்தில், அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஏன் நீங்கள் யாருமே அவர் கூட போக விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்கிருந்த ஒரு க்ரூ மெம்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த மேப்பை ஒழுங்கா பார்த்தியாடா தம்பி, இது எவ்வளோ தூரம் நீ நினச்சிட்டு இருக்க, மாஸ்கோலேருந்து ரோமுக்கு நடந்து போகிற மாதிரிடா இது, அதுவும் அந்த வெறும் அடுக்கி வச்ச கல்லுக்காக, அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லை இவர் சும்மா சொல்கிறாரா என்னன்னு கூட தெரியாது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சடனாக இன்னொரு க்ரூ மெம்பர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்சன் பேசாமல் நீ போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமாம் நான் அவரோட ஃபேன் தான், புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே எல்லாரும் அவரோட ஃபேன் தான், ஆனால் நீ போகணுன்னா உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த எவர்சன் அதாவது செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கேப்டன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் உங்களுக்கு வாலண்டியராக இது வரைக்கும் எத்தனை பேர் வர தயாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்கும் இங்கே நிறையா வேலை இல்லை, அதாவது டெக்னிக்கலாக சொல்ல போனால் எனக்கு இங்கே வேலையே கிடையாது, நான் மோட்டார் சைக்கிள் தான் ரிப்பேர் பண்ணுவேன், நான் ஒரு பேசிக்கலி ஒரு மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு ஐவர்சன். ஸோ கேப்டன் வந்துட்டு புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நீ எங்கூட வர தயாராக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் வரங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஐவர்சனை கூட்டிகிட்டு போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன்னா ஐஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம், அவருக்கு ஒழுங்காக வண்டி கூட ஓட்ட தெரியாது. ஸோ இருந்தாலும் ஏன் ஓகே சொன்னார்னா, ஏன்னா யாருமே முன்வர விரும்பல. ஸோ மற்ற குரூப் மெம்பர்ஸ்கிட்டையும் கேட்குறாரு, அட்வைஸ் கேட்குறாரு. ஸோ இவர் ஐவர்சன் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படியாவது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஐவர்சன் குட் லேர்னர், ஈஸியாக எல்லாத்துக்குமே கற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவர் ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற நாய்க்குட்டி கூட ஜாலியாக விளையாண்டுருக்காரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாய்க்குட்டி கூட எல்லாம் ஜாலியாக விளையாடாதப்பா, ஒரு சமயம் நீயே அந்த நாய்களை கொண்டு மற்ற நாய்களுக்கு தீனி போட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே அப்படியே அந்த சீன் கட்டாகி உள்ள ஷிப்புக்குள்ளே காட்டுறாங்க. அந்த ஷிப்பில் இருக்கிற ஒரு க்ரூ மெம்பர் என்ன பண்ணுறாருன்னா, டைட்டானிக்கோட ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரொம்ப ஹெவியாக இருக்கும் போலே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐவர்சன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, காய்ஸ் இருங்க நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டானிக் ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஐவர்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷிப்புக்கு ஆல்ரெடி $1 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது சிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீனை பார்த்தாலே தெரியுது, இந்த டைமில் தான் டைட்டானிக் ஷிப்பெல்லாம் அந்த டைமில் பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ அதை நல்லா இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐவர்சன் கிட்ட அங்கே டீம்மேட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ இந்த மாதிரி நம்ம கேப்டன் கூட போகிறது எனக்கு தெரிஞ்சு சேஃபாக படலை, அதுவும் உனக்கு வயசு ரொம்ப கம்மி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ உன் மனசை மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொரு குரூப் மெம்பர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ரொம்ப லேட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் கிளம்ப போகிற டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கேப்டன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவர் மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு சரி நீ போக போக தெரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருங்க, அங்கே நிறைய போலர் பேர்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவே ட்ராவல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்கே கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜாகர்சன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு வந்திருப்பார்ல, ஸோ அவர் கூட நின்று பேசிட்டு இருக்காரு. கேப்டன் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களோட இப்போ வர முடியாது, என் காலில் வேறு அடிபட்டிருக்கு, ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கேப்டன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதுக்கெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல, ஸோ ஆனால் ஏன் நீங்கள் யாரும் என்ன நம்பி வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேப்டன் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஜாகர்சன் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ கேப்டன் நீங்கள் இதோட விட்டுருங்க கேப்டன், எதுக்கு கேப்டன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதோ இல்லாமல் இப்போ ஐவர்சனோட லைஃபை ரிஸ்க் எடுக்கிறீங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி ஜாகர்சன்
ஐவர்சன் உன்னோட அட்வைஸுக்கு தேங்க்ஸ். ஸோ எனக்கு அப்புறம் நீ தான் இந்த அலபாமா ஷிப்பை பார்த்துக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அமைதியாக நின்றுருக்காரு. ஸோ அந்த ஜாகர்ஸ்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ இப்போ அந்த சீன் கட்டாக இங்கே கேப்டனை காட்டிட்டு இருக்காங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ போட்ட செயின் மாதிரி இருக்குது. ஸோ அதை கேப்டன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுறாரு. ஸோ இங்கே அப்படியே அந்த சீன் கட்டாகி இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. Day 1 March 1910 அப்படிங்கிற மாதிரி போட்டு இவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐவர்சனும் கேப்டனும் பார்த்தீங்கன்னா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அப்புறம் சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த ஸ்லெட்ஜில். அப்புறம் ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஐவர்சன் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கா. ஸோ கேப்டன் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா ஐவர்சன் எனக்கு பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி வர சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வழி மாதிரி வந்துடுறாங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனா இருக்கும். ஸோ எந்த சைடு போறோம்னு நம்ம கரெக்டாக தெரியாது. பனி வேற பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஐவர்சன் பார்த்துட்டு ஓ நம்ம தப்பா வந்துட்டோம் போல தெரியுது, இது மேலே ஏறி தான் போகணும், இதுக்கு மேலே சுற்றி போனால் ரொம்ப தூரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இதுக்கு தான் நான் உன்னை எப்பவுமே கரெக்டாக பார்த்துட்டு வர சொன்னேன், இப்போ பாரு வழியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே அந்த மேட்லேயே அந்த ஸ்லெட்ஜை எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏற்றிடுறாங்க. அந்த நாய்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறுது. இவங்களும் அதோட ஹெல்ப்பால எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே அந்த ஸ்லெட்ஜையும் அவங்களுக்கு தேவையான சப்ளை எல்லாத்தையும் மேலே ஏற்றிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஆயிருது. அவங்க ஒரு டென்ட் போட்டு அந்த இடத்துல தங்கிடுறாங்க. அப்புறம் ஐவர்சன் என்ன பண்றாருன்னா கேப்டனோட ஆர்டிகலை படிச்சுட்டு இருக்காரு. கேப்டன் கிட்ட என்ன சொல்றாருன்னா கேப்டன் நீங்க பாருங்க நீங்க எழுதின டென்மார்க் எக்ஸ்பெடிஷனோட ஆர்டிகலை தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம்னா நான் ஃபர்ஸ்ட் தனியா தான் படிப்பேன், இப்போ பாருங்க உங்களோட ஆர்டிகலை இப்போ உங்க கூடயே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ நிறைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் சடனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் வெளியே கத்துற மாதிரி கேக்குது. ஸோ ஐவர்சன் என்ன பண்றாருன்னா கேப்டன் என்னோட ஸ்லெட்ஜை லீட் பண்ற நாய் ரொம்ப கத்திட்டு இருக்கு, ஸோ நான் டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உள்ள படுக்க வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேப்டன் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த லேம்பு மாதிரி இருக்கு. ஸோ அதை அணைச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ ஐவர்சன் என்ன பண்றாருன்னா அவரு படுத்துக்கிறாரு. ஆனா கேப்டனோட லீட் பண்ற நாய் மட்டும் உள்ள சேஃபா படுக்க வச்சுக்கிறாரு. இது என்னோட அநியாயமா இருக்கு அப்படின்னு ஐவர்சன் சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு படுத்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு காட்டுறாங்க 26 நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த பனி பிரதேசத்தில். மறுபடியும் மேப்பெல்லாம் பார்க்குறாங்க, இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு மறுபடியும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறாங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட் ஆயிருது. ஸோ இந்த டைம் ஐவர்சன் என்ன கேட்குறாருன்னா கேப்டன் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொன்ன உடனே நீங்கள் இந்த டென்மார்க் எக்ஸ்பெடிஷன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சில டைம் கொஞ்சம் டைம் ஆகும், சில டைம் ஈஸியாகவே நமக்கு க்ளூ கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் நீங்கள் இந்த புக்கை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேப்டன் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அதாவது நான் செகண்ட் டைம் வரும்போது நான் கிவ் அப் பண்ண விரும்பலை. ஸோ நான் எப்படியாவது அங்கே இதுக்கு முன்னாடி வந்தவங்களை தேடி வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதில் க்ரூவில் ஒருத்தர் வந்திருப்பார், அவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் என்ன அவர் ஐஸில் இறந்து போயிட்டாரு ரொம்ப உறைஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் கிடைச்சது இந்த டைரி, அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது ஐவர்சன் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது இந்த நீண்ட பனியாக இருக்கிற இடத்துல நம்ம தனியாக சாகிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சிருது பேசிட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. அன்னைக்கான ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா ஐவர்சன் இங்கே பாரு உனக்கு ஒரு மேஜிக் காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு அந்த ஸ்லெட்ஜ் மாதிரி இருக்கும்ல அதை கவுத்து போட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த சறுக்கிற இடம் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாரு, வாயிலேயே துப்புறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுனா நம்ம சீக்கிரமாக இந்த இடத்துல சறுக்கிட்டு போகிறதுக்காக நிறைய ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப இதாக கம்மியாக இருக்கும், இதனால நம்ம உன்னி வேகமாக ஈஸியாக சறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவங்க ரொம்ப தூரம் அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க அந்த பனியில். அப்படி போக போக கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால அதனால அந்த ஸ்லெட்ஜ்லேருந்து வேகமாக கீழே இறங்கி ஓடி வராரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்லெட்ஜ் மேலேயே ஏறி உட்காராரு. ஸோ அதை பார்த்துட்டு ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இல்லாமல் அது மேலே ஏறிறாரு. ஸோ அப்படியே ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா திடீர்னு அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறத நம்ம கேப்டன் கவனிச்சிடறாரு. ஆனால் ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா விளையாட்டா அதே மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஸோ ஐவர்சன் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஐவர்சன் இங்கே பாரு ஸ்லெட்ஜ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது தெரியாதனமா போய் ஒரு பள்ளத்தில் அந்த ஸ்லெட்ஜ் கீழே விழுந்துருது. ஸோ அந்த மாதிரி விழுந்தனா அவங்க கொண்டு வந்த பாதி ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துருது. ஸோ கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது அந்த ஸ்லெட்ஜை வெளியே எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாய்களும் உள்ள பள்ளத்தில் மாட்டிச்சு, அதுலேயே எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஸோ நான் போய் காப்பாற்றுறேன் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா உள்ள ஜஸ்ட் மிஸ்ல உழுக போயிருப்பாரு. ஸோ அவரோட பாசமான நாய் ஒன்று இருக்கும், அதாவது ரொம்ப கொஞ்சிட்டு இருப்பார்ல அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் தனியாக மாட்டிட்டு இருக்கும். ஸோ அதை காப்பாற்றலான்னு போகும்போது என்ன ஆயிடுது அந்த சமயம் கரெக்டாக அந்த கயிறு ரொம்ப லூஸ் ஆகி கீழே விழுந்து அந்த நாய் இறந்து போயிடுது. ஸோ ஐவர்சன் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் முன்னாடியே சொன்னால இந்த மாதிரி நாய்க்கு மேலே பாசம் வைக்காத, நம்ம எப்படி இருந்தாலும் அதை கொண்டு தான் மற்ற நாய்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மேப்பில் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு.
இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு ஐவர்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, கேப்டன் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் என்ன சொல்றாருன்னா, பேசுபா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது வந்து கேப்டன் நம்ம சப்ளைஸும் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம இங்க இருக்கிறது முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சொல்ற, இப்போ நம்ம இந்த பாதிலேயே இந்த இதை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறியா, இங்கே பார் ஐவர்சன் நம்ம கிட்ட மேப் இருக்கு, நம்ம எங்க போகணும் நம்ம கரெக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் கூட நம்ம எங்க போகணும்னு தெரியாம ஒரு பாயிண்டே இல்லாம நான் அங்க பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருந்தேன். ஸோ இப்போ கரெக்டாக எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இப்போ கரெக்டான வேலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்போ ரிட்டர்ன் போறோம்னு சொல்லியிருக்கோம், ஆகஸ்ட்ல தான் ரிட்டர்ன் போறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீ தயவு செய்து எப்படியாவது வா, நம்ம அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐவர்சன் இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, சரிங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லெட்ஜை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கேன்னு சொன்னல, ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ரெண்டு பேருமே போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு உள்ள பார்த்தா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது கூடவே நிறைய சூப் அப்புறம் சாப்பிட்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஐவர்சன் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கேப்டன் இங்க பாருங்க சூப் இருக்கு, நம்ம சூப் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஐவர்சன் ஒரு நிமிஷம் சரி இதுல என்ன போட்டிருக்கு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதாவது அமெரிக்கா கிளைம் பண்ண அந்த கிரீன்லேண்ட் பக்கத்தில் இருக்கிற தீவு வந்து அவங்களோடது கிடையாது, இவங்க நாட்டோடது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கு. ஸோ இப்போ மட்டும் நம்ம ஐவர்சன் சொன்ன மாதிரி கேப்டன் ரிட்டர்ன் ஆயிருந்தாருன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா, எடுத்துட்டு போயிட்டு இந்த டென்மார்க் எக்ஸ்பெடிஷனோட லீடர் கிட்ட கொடுத்து அந்த இடம் நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லணும். கேப்டனுக்கு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுல எப்படியோ ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காரு. ஐவர்சன் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, கேப்டன் நீங்க இப்பதான் சிரிக்கிறத நான் முதல் டைம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கேப்டன் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தேங்க்யூ ஐவர்சன், என்னை யாருமே நம்பல, நீ மட்டும் தான் என்ன நம்பி என் கூட வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும், நீ அந்த சூப்பர் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சூப்பர் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் போகிறாங்க. அப்படி போற வழியில என்ன ஆயிடுதுன்னா, திடீர்னு அந்த இடத்துல அந்த ஸ்லெட்ஜை இழுத்துட்டு வந்த ஒரு நாய் செத்து போயிருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யோசிக்கிறாங்க, இது ரொம்ப மூச்சு விடாம தானே இப்போ இறந்து போச்சு, அப்படின்னா அதோட நுரையீரல் ரொம்ப பாய்சன் ஆயிருக்கும், அதோட ஈரல் பாய்சன் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ நம்ம சில்வர் இருந்தா நம்ம இது எப்படியாவது பாய்சனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் இந்த படத்தை பார்த்து தான் இதுவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஏதாவது பாய்சனா இருந்ததுன்னா சில்வர் போட்டா அது கிரீன் கலர்ல மாறும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா அவரோட செயின் ஒன்று வச்சிருப்பார்ல, அவரோட லவரோட செயின் போட்டோ போட்ட மாதிரி, அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா அதில் போட்டு பார்க்குறாங்க, எதுவும் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ ரெண்டு பேருமே எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வயிறு முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கூடயே இருந்த இன்னொரு நாயை கொண்டு அதை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இதை டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பர்னிங் மூவி தான். இந்த மாதிரி நிறைய தூரம் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அதனால தான் நான் ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ கேப்டன் ஐவர்சனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டே வந்துருக்கோம், இப்போ நம்ம உயிரோடு இருப்போமான்னு கூட நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கேனை இந்த இடத்துல கட்டி வச்சுட்டு இதில் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு போயிடலாம். ஸோ மறுபடியும் நம்ம சேஃபாக ரிட்டர்ன் வரும்போது இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு உள்ள அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு இங்கே அந்த டென்மார்க் எக்ஸ்பெடிஷனோட லீடர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஜென்டில்மேன்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டீங்க, யார் அந்த சின்ன பையன் அவனும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஜாகர்ஸ்ன்னு ஒருத்தர் பாருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் போகலான்னு தான் இருந்தோம், ஆனால் எங்களால் போக முடியல, என் காலில் கூட அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டைம் போயிருக்கீங்க இந்த மாதிரி ஆர்டிக் பிரதேசத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் ரெண்டு பேரும் 4 டைம் இது வரைக்கும் போயிருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி, அப்போ இந்த நீங்கள் 4 பேர் அதாவது எக்ஸ்பீரியன்ஸான நீங்களே போக முடியலன்னா இந்த சின்ன பையன் எப்படி போயிருக்க முடியும், அதையும் வெறும் மெக்கானிக் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் சொல்லிட்டு இருக்காரு. சார் அவன் வாலண்டியராக போனான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டோட ஃபண்டை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அந்த லீடரில் ஒருத்தர். சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார், நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அந்த இடத்துல உண்மையாக ப்ரூஃப் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாகர்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெஸ்கியூ பண்ணணும்னு நினைக்கிறியா, அதுக்கு எனக்கு கவர்மெண்ட்ல ஃபண்ட் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்ட அந்த ஜாகர்சனுங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், வேற ஆட்கள் எல்லாம் வச்சு நம்ம அவங்களை ரெஸ்கியூ பண்ணலாம், அவங்களுக்கு வேணா ஏதாவது ரிவார்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்யூ லுட்டினட், நீங்கள் பாருங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆயிருது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அலபாமா ஷிப்புக்கே இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஸோ அந்த ஷிப்போட அந்த மேலே அந்த கொடி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வந்துட்டோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டனை வந்து ஐவர்சன் கூப்பிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஷிப்பே மொத்தமாக நொறுங்கி கிடக்குது. அவங்க ஷிப்பு மொத்தமாக அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே போன மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷிப்புக்கு பக்கத்தில்
பக்கத்துலேயே இன்னும் ஒரு சின்ன மர வீடு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாகிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டனும் ஐவர்சனும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கேப்டன், நம்ம வரதுக்குள்ளே இவங்க விட்டுட்டு கிளம்பிட்டாங்க, நம்ம ஆகஸ்ட்டில் தானே திரும்பி வரோம்னு சொல்லியிருந்தோம், ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம், ஆனால் ஏன் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் ஆயிடுது. கேப்டனும் ஐவர்சனும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கனவு மாதிரி வருது. என்னன்னா அங்கே ஒரு பெரிய போலார் பியர் வந்துட்டு அந்த அவங்க அடிக்க வச்ச கல்லெல்லாம் மொத்தமாக தள்ளி விட்டு உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் காற்றுல பறக்கிற மாதிரி இந்த கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி வருது. ஸோ நான் ஸ்டார்டிங் சீன்ல உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாம உட்காந்துட்டு இருக்கும்போது ஐவர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்டுக்காக அங்கே ஒரு மீனா ஏதோ ஒன்று தெரியல அதை சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயம் என்ன ஆயிருன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா அந்த போலார் பியர் கிட்ட மாட்டிப்பாரு. ஸோ மாட்டி என்ன ஆகும், அந்த மாதிரி போலார் பியர் வந்து அவர் சாகடிக்க போகும்போது ஐவர்சன் தான் வந்து காப்பாற்றிருப்பாரு ஷூட் பண்ணி. அது என்ன ஆயிருக்கும்னா அதுக்கப்புறம் போலார் பியர் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும், கேப்டனை இழுத்துட்டு போயிருக்கும். ஸோ ஐவர்சன் தான் கேப்டனை மறுபடியும் காப்பாற்றிருப்பாரு. ஸோ அந்த சீனை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா நான் மறந்து போயிட்டேன். ஸோ கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்தனா ஐவர்சன் வாங்க கிளம்புங்க, நம்ம சீக்கிரமாக போய் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கலான்னு போகிறாங்க. ஸோ மறுபடியும் எப்படி கேப்டன் இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் கேப்டன் தயவுசெய்து வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போய் பார்த்தோன்னா திடீர்னு 2-3 கல்லெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ இல்லை நோ அப்படிங்கிற மாதிரி கேப்டன் போயிட்டு அதை பார்க்குறாரு. ஆனால் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எப்படியோ சேஃபாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பி வராங்க. ஸோ இவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாகர்சன் சொல்லியிருப்பார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் இங்கே யாருமே இல்லாததை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஐவர்சன் பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அதை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்க கேப்டன், நம்ம பேசாமல் இங்கே இருந்து தான் நம்மளை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க, இப்போ அவங்க வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. ஸோ கேப்டன் என்ன பண்ணுறாருனா நம்ம பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ கேப்டன் என்ன பண்ணுறாருனா அந்த மாதிரி ஐஸ்லேயே ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கனால அவருக்கு நிறைய ஹில்யூஷன்லாம் வருது, ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருனா அந்த லவ்வர் ஒருத்தர் இருப்பாங்களே அவங்க அங்கே இருக்கிற மாதிரியே ஹாலுசினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அங்கே இருக்கிற ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துட்டே இருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அந்த ஜாகர்சன் இருப்பார்ல அவர் என்ன பண்ணுறாருனா அந்த டென்மார்க் எக்ஸ்பெக்டேஷனோட லீடர் கிட்ட போயிட்டு, சார் அவங்க உன்னி அங்கே உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நாங்கள் போகும்போது அவங்க இல்லை உன்னி வெளியே வெளியேன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம மறுபடியும் அந்த ரெஸ்கியூ டீம் அனுப்பி தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைம் எங்களால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த லீடரை வந்து கையை விரிச்சிடறாரு. ஸோ இங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு கேப்டனையும் ஐவர்சனையும் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வர மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு கேப்டன் என்ன பண்ணுறாருனா இங்கே வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிப்போட ஒரு கொடி மாதிரி இருக்குல்ல அது மேலே ஏறி அவர் கத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த பலூன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க இடத்துக்கு தான் வருது. ஸோ யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோவோட அதாவது அந்த கேப்டனோட லவர் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நின்று இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஐவர்சன் வராரு. கேப்டன் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து கேப்டனுக்கு வந்திருக்கிற இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாளுக்கு நாளாக கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்யூஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நிறைய ஹாலுசினேஷன் வரனால அவர் என்ன பண்றாருன்னா எது உண்மை எது பொய்னே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால என்ன பண்றாருன்னா ஐவர்சனியை ஒரு டைம் ஷூட் பண்றதுக்காக போயிருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இதெல்லாம் நிறைய நீங்க ஹாலுசினேஷன் பண்றது வந்து நார்மல் தான் இந்த மாதிரி தனியா இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி ஐவர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சீன் கட்டாயி இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு போலார் பியர் வந்துருது. ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய ஃபுட்டிங் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கேப்டன் என்ன சொல்றாருன்னா ஐவர்சன் கத்து அப்பதான் அந்த போலார் பியர் இங்கிருந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா கத்திட்டு அங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து தட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே வெளியே போயிருச்சு. ஸோ இவங்க அந்த போலார் பியர் வெளியே போயிருச்சா இல்லையான்னு கூட தெரியாம என்ன பண்றாங்கன்னா ஸோ அது வெளியே போனோன்னு நம்ம எப்படியாவது வச்சு அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே கத்திட்டே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மனுஷங்க வந்துட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ண உதவி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க அந்த ஜாகர்சன் எப்படியோ அவர் ஒத்துக்க வச்சு இவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஷேவிங்லாம் பண்ணி விட்றாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஸோ தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நீங்க கொண்டு வந்ததுக்கு அவங்க ஒரு நாடு என்ன பண்ணுதுன்னா ஐவர்சனையும் கேப்டனையும் பாராட்டுறாங்க. பாராட்டி அவங்களுக்கு ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கதை உண்மையாலே நடந்துன்னு சொல்லிட்டா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த கதை உண்மையிலே நடந்திருக்கு. ஸோ உண்மையா யார் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கா, யார் அந்த நிலத்தை கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கிற அவங்களோட போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டு கார்டில் காட்டுவாங்க. ஸோ நான் அது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் என்னால் போட முடியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிளாங்க் ரிவ்யூ தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.